இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில் பைபிளில் 2 நீதிமான்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக பழைய ஏற்பாடு நீதிமான்க, அவங்களை பற்றி புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். அது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பூர்வ காலத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாயத்தை வரப்பண்ணி, 6ஆம் வசனம், சோதேம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திஷ்டாந்தமாக வைத்து, 7ஆம் வசனம், அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. இந்த இடத்துல 2 பேர் நீதிமான்கள். ஒருத்தர் யாருன்னா நோவா, இன்னொருத்தர் லோத்து. 2 பேரும் நீதிமான்கள். ஆனால் 2 பேரில் ஒருத்தருக்கு நல்ல முடிவு வந்துச்சு ஆசீர்வாதமாக, இன்னொருத்தருக்கு நல்ல முடிவு வரல, ரொம்ப சாபமாயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம கர்த்தர் பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு எப்போவுமே ஆசீர்வாதமாக வாழணும்னு தான் நம்ம விரும்புவோம். ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபமாக முடியுதுன்னா அது காரணம் என்ன? இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருப்போமானா அந்த மாதிரி முடிவு நமக்கு வராது, சாபமான காரியம் வராது. பாருங்க, இந்த நோவாவுடைய முடிவை பற்றி நம்ம பார்க்கும்போது, பின்பு தேவன் நோவாவையும், ஆதியாகமம் 9:1, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ட்டார். என்ன சொல்லிட்டாரு நோவா கிட்ட? பலுகி பெருகி பூமி நிரப்புங்கன்னார். அவர் ஒரு நீதிமான். இன்னொரு வசனோட பார்க்கும்போது யார்? நோவா பற்றி, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்ட யாருக்குன்னா இந்த நோவாவுக்கு. இந்த நோவாவுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆனால் அதே அந்த லோத்துக்கு அந்த மாதிரி வரல. ஆதியாகமம் 19:37, மூத்தவள் குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். ஆதியாகமம் 19:38, இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்யமீ என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்தருக்கு சகப்பன். இவங்க 2 பேரும் சாபமான பெண்கள், சாபமான 2 ஜாதி ஆயிட்டாங்க. இவங்களை 10 தலைமுறைக்குள்ள சபைக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு கர்த்தர் சாபமாக சொல்லிட்டேன். ஏன் இந்த மாதிரி இந்த நோவாவுக்கு இப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு, இந்த லோத்துக்கு இப்படி ஒரு சாபமான சந்ததி? அவங்க சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணாரு. யாரு? நோவாவுடைய குடும்பத்தை பெருக பண்ணாரு, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த லோத்தினுடைய சந்ததி அதுக்கு எதிரடியாக பயங்கரமான ஒரு சந்ததி 2. அவங்க 2 பேரும் சாபமான சந்ததியாக மாறிட்டாங்க. இது காரணம் என்ன? இதை நம்ம தியானிச்சாதான் நம்மளுக்கு அந்த சாபம் வராது, ஆசீர்வாதம் வரும். இப்போ நம்ம நோவா குடும்பத்தை போல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. ஒரு நல்ல முடிவு. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். துவக்கம் 2 பேருக்கு நல்லதாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தருக்கு சாபம், நோவாவுக்கு ஆசீர்வாதமாக முடிஞ்சிச்சு, அது லோத்துக்கு சாபமாக முடிஞ்சிச்சு. அதனால் முடிவு தான் ரொம்ப முக்கியம். 2ம் துவக்கம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்று சாபம், ஒன்று ஆசீர்வாதம். இந்த சாபம் வராத ஆசீர்வாதம் வரணும், நம்ம என்ன பண்ணோம்? இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், இங்கே சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்போது உத்தமமாக, அதாவது உத்தமனை நோக்கிய நல்ல ஒரு ஆளுக்கு மட்டும் முடிவு சமாதானமாக தான் இருக்கும். இப்போது இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த கலாத்தியால் கூட ஒரு வசனம் பார்க்குறோம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? இவங்க நல்ல ஆசீர்வாதமாக தொடங்கினாங்க. யார்? இந்த கலாத்தியர். கடைசியில் அவங்க முடியும் போது என்ன ஆயிடுச்சுன்னா புத்தியீனமாக
ஒரு மாம்சத்தில் ஆவிக்குரிய ஆட்கள் வந்து மாம்சமான ஆட்களாக மாறிட்டாங்க. இதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முக்கியமாக சொல்லணும்னா அக்கிரமம், பாவம், இந்த பாவத்தில் வந்தாலே நல்ல நீதிமானாக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, சாபமான சந்ததியாக மாறிடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணி இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு காரணம் என்ன? நோவா ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? நோவா சந்ததி. லோத்து சந்ததி ஏன் இப்படி சாபமாக மாறிச்சுன்னா, நோவா என்ன பண்ணனா, காணாதது விசுவாசத்தான், பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னா, நோவா கர்த்தர் சொன்னார், ஜனங்க நோவா காலத்திலும் பயங்கர பாவம், இந்த லோத்து காலத்திலும் பயங்கரமான பாவம் ஜனங்க. இதை ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், ரகசியம் என்னன்னா, இப்போ பாவம் செய்த ஆள் யாரும் எல்லாம் பாவம் செய்து நீதி கர்த்தருடைய மகிமையை இழந்து போனான்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து தான் எல்லாரும். ஆனால் இதில் ஒரு ரகசியம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். ஒருவேளை நீ பாவமே செய்தா கூட, ஐயோ நான் பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க இயேசுவேன்னு வந்து விழுந்துட்டீங்க அவர் பாதத்தில். எப்பேற்பட்ட பாவி மன்னிச்சு அவர் ரத்தத்தெல்லாம் கழுவார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ பாவத்தில் விழுந்துட்டு பாவத்திலே இருந்தான்னு வச்சுக்கேன், கர்த்தர் கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதமாக சந்ததி இருக்காது, சாபமான சந்ததி சாபமாக போய் முடிஞ்சிடும். அதனால் நோவா என்ன பண்ணார்னா, காணாதது விசுவாசத்தான். பாருங்க, எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினுக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானார். நோவா இந்த காலத்தில் பயங்கர பாவம் தான். கர்த்தர் இந்த பாவத்தை பார்த்தா ஏன்டா இந்த ஜனங்களை உண்டாக்குன்னா அவருக்கே பரிதாபமாகி போச்சு, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஆனால் ஒரே தீர்மானம் பண்ணார், சரி நீ பிரசங்கம் பண்ணு, ஜனங்களுக்கு பாவத்தை கொடுத்து கண்டித்து உணுத்து, பாவத்தை கொடுத்து நீதி கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுத்து கண்டித்து பேசு சொல்லிட்டார். நோவா பிரசங்கம் பண்ணார். ஆனால் அந்த ஜனங்க கேட்கவே இல்லை, ஒருத்தரோட மன திரும்பல. அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டார். இன்னும் எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் என்ன அப்படி யோசிக்கல. அவங்க எல்லாம் பாவம் செய்து கற்றுட்டு வரலனாலும் இந்த நோவா குடும்பம் மட்டும் என்ன நடந்துச்சானா, காணாதது விசுவாசத்தான். காணாது என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், இந்த பார் மழை பெய்ய போகுது. மழை இப்போ நம்ம கேட்டீங்கன்னா மழை என்ன பெரிய காரியமா இல்லை. அது வரலாம், நோவா காலம் வரலாம் மழையே ஜனங்க பார்க்கவே இல்லை, மழையும் பெய்யல. எப்படி அது உலகம் உண்டானது முதல்ல காரியம். கர்த்தர் என்ன பண்ணார்னா, பனியே வச்சு பனியிலே என்ன பண்ணிட்டாரு, பனியிலே எல்லாம் செடி மரம் கொடிகள் நல்லா வளர்ந்துச்சு. மழை பெய்யல, ஆனால் மழை பெய்யும். நீங்கள் இப்படியே பாவம் செய்துருந்தீங்கன்னா மழை பெஞ்சு என்ன பண்ணோம், எல்லாரையும் அழிச்சிடும் சொல்லு அவங்களுக்குன்னு சொன்னார். இவர் பிரசங்கம் பண்ணார். பண்ணால் அவங்க எல்லாம் வேலை பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கப்பல் கட்ட சொல்லிட்டார். பேழையை கப்பல் இவ்வளோ அளவு இருக்கணும், இவ்வளோ நீளம் இருக்கணும், இவ்வளோ அகலம் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இத்தனை ஜன்னல் ஒரே ஒரு கதவு தான் இருக்கணும், இத்தனை ஜன்னல் வைக்கணும், அதெல்லாம் டோருக்கு போடணும். அதுக்கு அப்புறம் ரூமாக கட்டணும், கட்டி மிருகங்கள்லாம் அதில் வரணும், ஜனங்க தங்கத்துக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்ணான்னா, இதெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்க. என்னது இது பெரிய கப்பல் கட்டுறாரு இந்த ஆள், மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, இங்கே சமுத்திரமும் இல்லை, இது எங்கே போகுதுன்னு கிண்டல் பண்ணி பேசியிருப்பாங்க அவங்க. ஆனால் இவனுக்கும் தெரியாதான், நோவாவுக்கு கூட தெரியாது மழைனா என்னன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஜனங்க பாவத்துக்கு பாவத்தை பார்த்து கத்தட்டு வரலன்னா, மனம் திரும்பலைன்னா எல்லாரையும் அழிக்கிற மாதிரி பெரிய மழை வரும். அந்த மழையில் கர்த்தர் நம்பினா உள்ளே வந்துடலாம், இல்லை நம்ப மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தண்ணியில் மழையில் செத்துருவாங்கன்னு சொன்னார். நோவா நம்பினார். நோவா மனைவி, அவருக்கு 3 மகன்க, 3 மகன்களும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மருமகன்கள். மொத்தம் எத்தனை பேர்? 2, அவங்க 3, அவங்க 3, 8. அதாவது நோவா மனைவி 2 பேர், 3 மகன்க, 3 மருமகள், 8 பேர். 8 பேர் மட்டும் நம்பிட்டாங்க. அப்படியே நோவாவும் நம்பலாரு, அவங்க பிள்ளைங்க அவங்க மருமக்கள் எல்லாம் நம்பி அதை பழையவங்களாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க, யாரும் கற்றுட்டு வரல. ஆனால் அவங்க நம்பி அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, அவங்க விசுவாசத்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசத்தான். அதனால்
அவங்க 8 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. 8 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. அது இன்னொரு நீதிமானை பற்றி பார்த்தோமே, அது எந்த நீதிமான் சொன்னால் லோத்து. இந்த லோத்தை பற்றி பார்க்கும்போது ஆதியாகமம் 10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதேமையும் கொமோராவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலும் எகிப்து தேசத்தைப் போலும் இருந்தது. ஆபிரகாமும் லோத்து 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தது போல் லோத்தோடு இருந்ததுனால சொத்து ஆஸ்தி நிறையா ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு 2 பேருக்கும், இந்த வேலைக்காரங்களுக்கு 2 பேருக்கும் மனசாபம் வந்துடுவே, நம்ம தனியாக பிரிஞ்சிடலாம்ப்பா, நமக்கு ஏன் சகோதரன் மனசாக வரக்கூடாது, நீ வடக்க போனா தெற்க போகிற, நீ கிழக்க போனா மேற்க போகிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்கணும், அவங்க சித்தப்பா தான் அவர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன், நீ எங்கே போச்சானா நான் போகிறேன்னு அவர் கர்த்தருடைய மனுஷன் அவருடைய ஆலோசனை கேட்டிருந்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் கேட்கவே இல்லை, பார்த்த உடனே இந்த சோதேம் குமார பட்டணம் எப்படி இருக்குதான், ஏதேன் தோட்டம் மாறி இருக்குதான். உடனே அவனுக்கு ஆசை, உலக ஆசை வந்துடுச்சு, இது இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா இந்த சோதேம் குமார பட்டணத்தில் போய் முதல்ல முன்னால் ஒரு கூடாரம் போட்டான். அப்புறம் உள்ளவே போயிட்டான். உள்ள செழிப்பாக தான் இருக்குது, ஆனால் பயங்கரமான பாவம். அந்த பயங்கர பாவத்தில் விழுந்த பாவம். ஆனால் அங்கே பாவமாக இருக்கிற பஞ்சாயத்து பிள்ளைங்க தான் பிறந்தாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வச்சு. அப்படின்னா அவன் உலகத்தை ஆசைப்பட்டு உலக பாவத்தில் போனதுனால அவன் அழிஞ்சு போனான். 2வது என்னாச்சுன்னா நோவா அவிசுவாசிகளை விட்டு பிரிந்தான். இருந்ததுன்னா பாருங்கள், ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, நோவா அந்த ஜனங்களுக்குள்ள எல்லாம் பாவம், பயங்கரமான பாவம் செய்தாங்க. நோவை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார் இயேசு உலகத்தில் வந்தப்போ, இப்போ இருக்கிற இந்த மாதிரி தான் அந்த நோவா காலத்து ஜனங்க பயங்கரமான பாவம் செய்தாங்கன்னு சொன்னார். இந்த பயங்கரமான பாவம் செய்த ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாக இருந்து தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த ஜனங்கிட்ட உறவாடல, பாவியான ஜனங்கிட்ட உறவாட வச்சுக்கல. எனக்கு தேவன் மட்டும் போதும், தேவன் சொல்கிற மாதிரி நான் கேட்பேன், எனக்கு தேவன் தான் எனக்கு போதும், அவர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானாக்கா கர்த்தரோட உறவு கொண்டாடினான். ஆதியாகமம் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பெரிய கப்பல் வேலை செய்து சொன்னார்ல, செய்துட்டாங்க. செய்துட்டு பிறகு நீ உள்ளே போங்க. ஐயோ நாங்கள் போக மாட்டோம், அது எப்படி இருக்கும், அவன் ஒன்றும் சொல்ல, கர்த்தர் சொன்னால் அப்படியே நம்புகிறான். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் நம்பினா நீங்கள்லாம் 8 பேரும் போங்க, 8 பேர் போனால் அவன் சொன்ன காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக இவன் லோத்து பார்க்கும்போது இந்த சோதேம் குமார பாவிகளோட ஐக்கியமாயிட்டான். என்னடா நம்ம நீதிமானாச்சே, நம்ம கர்த்தர் நம்பனாச்சே, இந்த ஜனங்க இப்படி பாவம் செய்கிறாங்களே, இவங்கக்கிட்ட நம்ம உறவிக்கூடாது யோசிக்கவே இல்லை. பாருங்கள், வசனம் சொல்லுதுன்னா ஆதியாகமம் 19:1 இந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதேமுக்கு வந்தார்கள். லோத்து சோதேமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவருடைய கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்தார். கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமு லோத்துடைய சித்தப்பா அவர்கிட்ட சொல்லிட்டார், நான் அந்த ஜனங்களை ரொம்ப பாவிச்சேன், அழிச்சிடுவேன்ட்டார். ஐயோ வானான்னு பருந்து பேசி ஜெபம் பண்ணான். சரி உனக்காக நான் பார்க்குறேன், போ ஒரு தூதன் அனுப்புகிறேன், தேசத்தெல்லாம் அழிச்சுட்டு அவனை அடிக்காத பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சா அந்த தூதருங்க போனால் இவன் எங்கே உட்காந்துக்கிறானாக்கா அந்த பட்டணத்து மனிதர் வாலிபன் மத்தியில் அவங்களோட கலந்துட்டான். எங்கே உட்காந்துக்கிறான், சோதேம் குமார் வாசலில் விட்டாரோம். ஆனால் என்ன அர்த்தம், அந்த ஜனங்களோட அவ்வளோ ஐக்கியமாயிட்டான். கர்த்தருக்குள்ள லோத்து அவன் சித்தப்பாவிட்ட ஆலோசனை கேட்டு, ஐயோ இங்கே நான் பயங்கரமாக இருக்குது, என் மனைவி பிள்ளைங்களை இட்டு வந்துடுறேன், எங்கன்னா அங்கே வந்துடுறேன், நான் எனக்கு ஆலோசனை கொடுன்னு ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா கூட ஆபிரகாம் ஆலோசனை கொடுத்து இதுக்கு நடத்தியிருப்பார். அவங்க உறவே தேடல, உலக பாவ மக்களோடவே சேர்ந்துட்டான்.
அதனால் அது என்ன நடந்துச்சுனாக்கா, அவங்க அப்படியே கடைசியில் இந்த உலக ஜனங்களோடு அழிஞ்சு அந்த பாவத்திலே ஜீவிச்சு அந்த வெளியில் வர சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கூட வரமாட்டான் ஊனாங்க. அப்படி தேவதூதன் வந்து லோத்து அவன் மனைவி அவங்க 2 மகளையும் தர இழுத்துன்னு போய் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கினி அந்த சோதம் குமார் பட்டத்தில் இறக்கி அவங்க அப்படியே எரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்கள யாரும் திரும்பி பார்க்கக்கூடாதுனாங்க. இவங்கெல்லாம் போனாங்க. போனால் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க மனைவி திரும்பி பார்த்துட்டான். திரும்பி பார்த்தனா என்ன தப்புன்னா அப்படி இல்லை. அவளுக்கு உலகத்தை விட்டு வந்தாலும், பாவத்தை விட்டு வந்தாலும், ஜனங்களை விட்டு வந்தாலும் அது மாதிரியே அவன் மனசு இருந்துச்சு. அதனால் அழிக்கப்பட்டு போயிட்டான். அதனால் அவன் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து கீழ்ப்படிஞ்சார். யாருன்னா நோவா. ஆனால் லோத்து கீழ்ப்படியல. அதனால் அவன் அழிக்கப்பட்டான். அப்போது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் நோவா. லோத்து என்ன பண்ணான்னா கர்த்தரை பற்றி கேள்விப்படல, கர்த்தரை கட்டளை கீழ்ப்படியல. ஒரு பயந்தான். பாவம் செய்கிறாங்க, அவன் பயந்து நடுங்கினானா, யோசித்தானா. ஒருத்தராக கூட கர்த்தர் பக்கம் திருப்பவே இல்லை. அந்த ஜனங்களோட சேர்ந்து போயிட்டான். அதனால் வாழ்க்கை என்ன படுச்சு, நஷ்டப்பட்டு போச்சு. பாருங்க, இதை நான் சொன்னல, அவங்க கீழ்ப்படிஞ்சு யார் நோவா கர்த்தன் கட்டளை பிடிச்சி கீழ்ப்படிஞ்சு நடந்தால் லோத்து நடக்கலை. கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 8:20-22. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அதிலே 8:22 ஆதியாகமம், பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்றே தம்முடைய உள்ளத்திலேயே சொன்னார். இப்போது அவன் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய காரியம் செய்து மட்டும் இல்லை, அந்த இதுலேருந்து வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. பாவம் செய்து எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நோவாவும் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. வெளியில் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணால் பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிச்சாங்க. அதனால் அந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் அதுவே ஆதியாகமம் 19:33 அப்படியே அந்த இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடு சயனித்தாள். அவள் சயனித்தையும் அது எழுந்ததையும் அவன் அறியாதான். பாருங்க, என்ன பண்ணிட்டான்னா, யார் லோத்து திரும்பி பார்க்காதனா மனைவி திரும்பி பார்த்துட்டா. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க மகளுங்க பார்த்தாங்க, நம்மளுக்கு யாரும் கல்யாணம் பண்ண ஆள் இல்லைன்னு. அவனுக்கு குடியை ஊற்றுனாங்க. அவன் குடித்தான், வெறிச்சான், தவறான நடந்தாங்க, தவறான சந்ததி பிறந்துச்சு. இதில் நம்ம என்ன தெரியுதுன்னா, 2 பேரும் நீதிமான் தான். ஆனால் இந்த நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு விசுவாசித்து காணாதெல்லாம் சொன்னதெல்லாம் நம்பி கர்த்தரோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் அவிசுவாசி விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். ஆனால் இந்த லோத்து அவங்க கூடயே போய் இவ்வளோ நீதிமான் தான். அவங்க கூட போய் அவங்க பாவத்திலே வாழ்ந்தா அவங்க கூடயே இருந்துட்டான். கர்த்தரை பற்றி நினைக்கல, அவங்க சித்தப்பா கிட்ட போனால் ஒன்றும் கேட்கல. முழுக்க 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 அந்த ஜனங்களோடே இருந்து கட்சியில் உள்ள தேசத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தால் கூட அக்கினியில் தப்பிச்சாலும் பயங்கரமான சந்ததி தான் பறந்துச்சு. நஷ்டப்பட்டு போயிட்டான். எப்போ நம்ம எல்லாம் யோசிக்கணும்னா, நான் நீதிமான் தான், கர்த்தர் பிள்ளை தானா, கர்த்தரோடு இருக்கிறியா, கர்த்தரோடு வாழுறியா, கர்த்தரை சொல்கிறது கேட்குறியா, கர்த்தர் கீழ்ப்படுறியா. எவ்வளோ ஜனங்க உலகத்துலலாம் எவ்வளோ பாவம் பண்ணாலும் பண்ணிட்டான். நான் கர்த்தரோடு இருப்பேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நீதிமானம் தான் லோத்து. இப்போ நம்ம கூட என்ன பண்ணோம்னா, இந்த லோத்து மாதிரி இல்லாதபடி நோவாவை போல கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நடப்போம். ஆனால் நம்ம நோவா குடும்பத்தை போல் ஆசீர்வதிக்கப்படும். தான் கர்த்தர் நம்மளோட இன்றைக்கி பேசின வார்த்தை. அதனால் உலகத்தில் நீதிமானாக இருந்து போய் இப்போ படுகொலையில் போய் விழுந்து சாபமான சந்ததி வரவச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. என்ன சொல்லணும், உலகமே பாவம் செய்தாலும் நீ கர்த்தரோடு இரு, கர்த்தரை நேசி, கர்த்தர் சொல்கிற பேச்சு கேளு, கர்த்தர் நேசி. ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. 2 நீதிமான்களை பற்றி பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, நோவா அந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான்ப்பா. கர்த்தரை நம்பினான், கர்த்தரை சொன்னபடி கேட்டான், விசுவாசித்தான், கர்த்தரோட ஐக்கியமாக இருந்தான், கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஆண்டவரே, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் கேட்டான்ப்பா. அதனால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சப்பா. அதை பாரு, எங்கள் குடும்பங்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணப்பா. லோத்தை போல
உலக மக்களோடு ஒரு நீதிமானாக இருந்த உலக மக்கள் பாவம் செய்கிற ஜனங்களோட சஞ்சரித்து கர்த்தரை மறந்து பயங்கரமாக அந்த குடும்பம் நஷ்டப்பட்டு போனது போல எங்கள் குடும்பம் எங்கள் சந்ததி நஷ்டப்படக்கூடாதப்பா. நாங்களும் எங்கள் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இல்லை கர்த்தாவே இப்போ நாங்களும் சேவிக்க ஆண்டவரே நோவா குடும்பத்தை போல நாங்கள் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே சோத்து லோத்தை போல மாறிடாதபடி, இந்த உலக ஆசா பாசங்கள் ஓடிடாதபடி உண்மை மட்டும் நேசிக்க, உம்மோடு மட்டும் வாழ அந்த உமக்கு கீழ்ப்படிங்க நடக்க ஆண்டவரே நோவா குடும்பத்தை போல நாங்களும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. எந்த கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் இந்த நிலையில் வந்தாலும் அவ்வளோ நோக்கி பார்க்க, உலகத்தை நோக்கி பார்க்காத, பாவத்துக்குள்ளே போகாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனை சந்தித்தாலும் அற்புதம் செய்யுங்க. நாம் தன்மைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.